சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, மங்களகரமான செய்தியை உன் செவிகளில் சேர்க்க வந்துள்ளேன். யாருக்கு என்று புரியாமல் நீ கேட்பது எனக்கு தெரிகிறது. உன் வாழ்க்கையில் தான் வரும் வைகாசி மாதத்தில் உன் இல்லத்தில் மங்கள செய்தி உன் செவிகளில் கேட்டு மங்கள நிகழ்ச்சி நடத்தப் போகிறார்கள். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ காத்திருந்து உனக்கு நடக்கப் போகிறது. இத்தனை காலம் கிடைக்குமா கிடைக்காதா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தது. கண்டிப்பாக நடக்கும். இது நாள் வரை எதுவும் நடக்கவில்லை என்று என் மீதும் நீ கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய். அந்த கோபமும் நியாயமானதுதான். என் குழந்தைக்கு நல்லது செய்ய நானும் காலத்தை எடுத்துக்கொண்டு தான். அதனால் தான் நேரமும் காலமும் தவறிவிட்டது. இனி அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை குழந்தையே. கட்டாயமாக வைகாசி மாதத்தில் உனக்கு மங்கள நிகழ்வுகள் நடந்து சந்தோஷங்கள் அள்ளி கொடுக்க போகிறேன். நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை உயிராக நினைக்கும் உறவு உன்னை வந்து சேரப்போகிறது. நீ உயிருக்கு உயிராக நினைக்கும் உறவு உன் வாழ்க்கையில் இணையப் போகிறது. நல்லதொரு காரியம்தானே அன்பான என் குழந்தைக்கு. அன்பான அழகான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. அற்புதமான காலமும் நேரமும் கைகளில் கிடைக்கப் போகிறது. என் குழந்தையின் சந்தோஷத்திற்கு இனி எந்த தடங்களும் இருக்காது. மங்கள நிகழ்வுகளில் இருந்து உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. இனி உன் செவிகளில் கேட்கும் காரியம் எல்லாம் நல்ல செய்தியாக மட்டும்தான் இருக்கும். நல்ல காரியங்கள் அடிமேல் அடி வைத்து உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கப் போகிறது. இதை யார் தடுத்தாலும் நிற்காது. தடை செய்ய யார் வந்தாலும் நான் அவர்களை விலக்கிவிட்டு உனக்கு அந்த காரியத்தை செய்து கொடுப்பேன். கேள். இன்று உனக்கு என்ன வேண்டுமோ உன் சாயப்பாவிடம் கேள். மகிழ்ச்சியாக காத்திருக்கிறேன். நீ கேட்டதை உடனுக்குடன் கொடுக்க உன் சாயப்பா காத்திருக்கிறேன். உன்னையே பார்த்து கொண்டு உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ கேள். நல்ல வாழ்வை சந்தோஷமாக பெறப்போகிறாய். நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.